all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம prepositions ஓட part 2 தான் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். So part 1 வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா அந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஏன்னா அதுதான் basic introduction. So part 1ல நம்ம prepositionனா என்னன்னு பார்த்திருப்போம். அதில இருந்து one of the typesல நம்ம concentrate பண்ணி அதுக்கான examplesலாம் பார்த்திருப்போம். இந்த வீடியோல அந்த prepositionோட அடுத்த type. So இத வந்து நம்ம typeனு சொல்லலாம் இல்லனா based on ஒரு டாபிக் வச்சு அதுவும் சொல்லலாம். So இந்த வீடியோல நம்ம prepositions of time. So time based prepositions தான் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். So part 1 வீடியோல நம்ம place and position நம்ம பார்த்திருப்போம். So place and position based வரக்கூடிய prepositionsனா என்னென்ன அதுக்கான explanation என்ன அது எங்க யூஸ் பண்ணனும் ஒரு சென்டென்ஸ்ல வந்தா அது எப்படி வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம part 1 வீடியோல பார்த்திருப்போம். So அதனால தான் part 1 வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. அப்பதான் place and positionல வரக்கூடிய prepositionsலாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும். So இந்த வீடியோல நம்ம time based prepositionsனா என்னென்ன அதுல என்னெல்லாம் வரும் அதுக்கான explanation என்ன இதுக்கான examplesலாம் என்னன்றத பார்க்க போறோம். So first பார்க்கக்கூடிய preposition at. At அப்படின்ற ஒரு preposition. So இந்த at அப்படின்ற ஒரு preposition நம்ம place and positionக்கும் நம்ம பார்த்திருப்போம். So அதனால தான் நான் சொன்னேன் ஒரு preposition வந்து timeக்குனா timeக்கு தனியா ஒரு preposition, placeனா placeக்கு யூனிக்கா வரக்கூடிய prepositions அப்படினு கிடையாது. ஒரு சில இடத்துல preposition வந்து சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ற வேர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி placeஓ timeஓ பேஸ் பண்ணி வரும். So first வீடியோல நம்ம பார்த்த இந்த at அப்படின்றது வந்து place and position based வரும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற at வந்து time based வரும். So இப்போ நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ்ல இல்ல யார்கிட்டயாவது பேசும்போது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை வந்து மென்ஷன் பண்ணி பேசுறீங்க அப்படினா அந்த இடத்துல நம்ம at அப்படின்றonu யூஸ் பண்ணனும். So ஒரு ஸ்பெசிஃபிக் டைம். For example, the train arrives at 5 p.m. So train எத்தனை மணிக்கு வரும் 5 மணிக்கு வரும். So இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைமை நான் மென்ஷன் பண்ணி சொல்ல போறேன் அப்படினா அந்த இடத்துல நம்ம at அப்படின்ற ஒரு preposition யூஸ் பண்ணலாம். So again அது வந்து ஒரு time based preposition. அடுத்த preposition on. So at எப்படி நம்ம வந்து place and positionக்கும் பார்த்தோமோ இங்க வந்து time based பார்க்கறோமோ அதே மாதிரி on அப்படின்ற ஒரு prepositionம் place and positionக்கும் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து டைம் பேஸ்ட் எப்படி வர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆன் அப்படின்றது டைம் பேஸ்ட் நம்ம எப்படி சொல்லுவோம். ஸோ டேஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஆன் சொல்லலாம். டேஸ் ஆர் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டை நீங்கள் குறிக்கிறீங்கன்னா அப்பையும் நீங்கள் இந்த ஆன் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த மீட்டிங் வாஸ் ஸ்கெட்யூல்ட் ஆன் மண்டே. ஸோ மீட்டிங் எப்போ ஸ்கெடியூல் ஆச்சு மண்டே அப்போ ஸ்கெடியூல் ஆச்சு. மண்டே ஸ்கெடியூல் ஆன மீட்டிங்கை பற்றி பேசுகிறதுனால ஒரு ஸ்பெசிஃபிக் டேயை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் 13th November. ஸோ இந்த மாதிரி டேட்டையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம் இல்லைனா டேஸையும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதும் டைம் பேஸ்ட் தான். ஸோ இதுக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஆன் அப்படின்ற ஒரு டைம் பேஸ்ட் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே வந்து நம்ம பிளேஸ் அண்ட் பொசிஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பார்ட் 1 வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்து பார்க்க போகிற ப்ரெப்போசிஷன் இன். ஸோ இன் அப்படின்றது அகெயின் பிளேஸ் அண்ட் பொசிஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து டைம் பேஸ்ட்க்கு எப்படி வரும்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் ஒரு லாங்காக பீரியடை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும் போது இன் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மந்த்தாக இருக்கலாம், இயர்ஸாக இருக்கலாம், மந்த், இயர்ஸ், செஞ்சுரிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாங்கர் பீரியடை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், born in July. ஸோ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், ஒரு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி இருக்கலாம், ஆர் ப்ரெசென்ட்டில் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாங்கர் பீரியடுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இன் அப்படின்ற ஒரு ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சொல்லலாம். இல்லைனா ஏதாவது ஒரு ஈவெண்ட் சொல்லி அந்த ஈவெண்ட் வந்து இந்த இயரில் நடந்துச்சு 1947. இண்டிபெண்டன்ஸ் எப்போ கிடச்சிது, இந்தியா காட் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அப்போது இன் அப்படின்ற ஒரு ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த பை அப்படின்ற ஒரு ப்ரெப்போசிஷன். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணோன்னா டெட்லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ டெட்லைன்ஸ்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ
For example, complete this by Friday. ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு டாஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஏதாவது ஒரு ஒர்க் உங்களுக்கு அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டாஸ்க் எப்போ முடிக்கணும்? ஃப்ரைடேக்குள்ளே முடிக்கணும். ஸோ ஃப்ரைடே அப்படின்றது ஒரு டெட்லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெட்லைனோ ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பை அப்படின்ற ஒரு ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட் திஸ் பை ஃப்ரைடே அப்படின்னா ஃப்ரைடே தான் உங்களுக்கு டெட்லைன், ஸோ ஃப்ரைடேக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம். ஸோ பை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டெட்லைன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஃபார் அப்படின்னா ஒரு டியூரேஷன் பற்றி பேசுறது, டியூரேஷன் ஆஃப் டைம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரெட் திஸ் புக் for 2 weeks or I stayed there for a month. So ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் இந்த புக்கு படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த 1 மந்த்தாக நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம் சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நான் இதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த டைமில் நான் இங்கே தான் இருந்தேன், இந்த டைமில் நான் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு டியூரேஷன் ஆஃப் டைமை சொல்லும் போது நம்ம இந்த ஃபார் அப்படின்ற ஒரு ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ரெட் திஸ் புக் ஃபார் 2 வீக்ஸ். ஸோ 2 வாரம் ஆச்சு இந்த புக்கை எனக்கு முடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டியூரேஷன் ஆஃப் டைம், ஸோ இந்த புக்கை படிக்கிறதுக்கான டியூரேஷன் என்ன? 2 வீக்ஸ் எனக்கு. அதே மாதிரி ஐ ஸ்டேட் தேர் ஃபார் அ மந்த். ஸோ அங்கே நான் எவ்வளோ நாள் இருந்தேன்? ஒரு மாதம் நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி டியூரேஷன் ஆஃப் ஸ்டே என்னது? அ மந்த். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தோட டியூரேஷன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபார் அப்படின்ற ஒரு ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது சின்ஸ்னால் அப்போயிலேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் பாஸ்ட் பட் தட் கண்டினியூஸ் in the present. For example, she lived here since 2000. So இந்த 2000 அப்படின்ற ஒரு இயர்லேருந்து அவங்க அங்கே தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கண்டினியூஸ் இந்த ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் இங்கே பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேபி கரண்ட்டாக அவங்க இல்லை, பட் அப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற வரைக்கும் அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆர் ஷி லிவ்ஸ் ஹியர் சின்ஸ் 2000. ஆர் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நீங்கள் கரண்ட்டாகவும் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் நம்ம ப்ரெசென்ட் டென்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சின்ன வயசுலேருந்து பண்ணுறேன், ஆர் இந்த வருஷத்துலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்பயும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சின்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரெப்பசிஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்த ப்ரெப்பசிஷன் ஃப்ரம். ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லும் ஆர் ஸ்டார்டிங் டைமை சொல்லும். Starting time or starting point. For example, the shop is open from 9 AM. So 9 AMலேருந்து 9 மணிலேருந்து ஷாப் ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எப்போலேருந்து ஓப்பனாக இருக்குது? 9 AM அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரம் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஃப்ரம் அப்படின்றது நம்ம டைம் பேஸ் சொல்கிறதுனால ஃப்ரம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டைமுக்கு மட்டும்தான் ஃப்ரம் அப்படின்றது ஒன்று வராது. ஸோ வேறு எங்கெல்லாம் ஃப்ரம் வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி அதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ட்ரான்ஸ்லேஷன் வீடியோஸில் பார்த்துருப்போம், தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோஸில் இந்த ஃப்ரம் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அப்பப்போ நான் ஒரு சில ப்ரெப்பசிஷன் சொல்லுவேன், ஒரு சில நவுன் சொல்லுவேன், ஒரு சில வேர்ப் சொல்லுவேன், எங்கே வரும் அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடியோலேயே நான் கவர் பண்ணிவிடுவேன். அந்த வீடியோலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தென் அண்ட் தேர் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரம் அப்படின்றது நான் சொன்ன ஸ்டார்டிங் டைம் இருக்கட்டும், ஸ்டார்டிங் இந்த எங்கேருந்து எப்போயிலேருந்து அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ப்ரெப்பசிஷன், டைம் பேஸ்ட் ப்ரெப்பசிஷன். இதெல்லாம் மட்டும்தான் டைம் பேஸ்ட் ப்ரெப்பசிஷன்ஸ் அப்படின்னு கிடையாது, இன்னுமே நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டைம் பேஸ்ட் ப்ரெப்பசிஷன்ஸே நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் காமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஆல்சோ வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லலாம். கிராமர் வீடியோவாகவும் இருக்கலாம், ஜென்ரல் வீடியோவாகவும் இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.